கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் உங்களோட மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படி எளிதில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. மனசில் இருக்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்காதபடி மறைச்சி வச்சுருப்பீங்க. உங்ககிட்ட தொடர்ந்து ஒரு கொஞ்சம் நேரம் பேசினா தான் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இந்த கும்பராசி ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சின்னத்தை கொண்டது. உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வு பெறணும் அப்படின்னா சரியான தூண்டுதல் இருந்தால் போதும். உங்களோட திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி நன்மையை பெறக்கூடிய ராசியாக இந்த கும்பராசி இருக்குது. இந்த கும்பராசிக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், பலமாக அமையக்கூடிய விஷயம் என்ன, பலவீனமாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன, அப்படி பலவீனமாக நடக்கிற விஷயத்துலேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஜோதிடத்தில் 11வது ராசியாக வரக்கூடியது தான் இந்த கும்பராசி. அதுவும் சனி பகவானால் ஆளக்கூடியதாக இருக்குது. எந்த விஷயத்துலையுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்கள். எதையும் சரியாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு பெரிய பெரிய முடிவுகளை கூட சரியாக எடுப்பீங்க. இது காட்டு ராசி அப்படிங்கிறதுனால பல இடத்துலையுமே இது அந்த ராசி நிலையற்ற மனநிலை கொண்டது போல் இருக்கும். உங்களோட குணம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் காத்து ராசியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்துவீங்க. சிறப்பான உயர்வு இதனால் பெறுவீங்க. சனி பகவான் ஆளக்கூடிய ராசி இதுங்கிறதுனால நிலையற்ற மனநிலை இருக்கத்தான் செய்யும். உங்களோட குடும்பம் வேலை செய்கிற இடத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும். கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை நல்லாயிருக்கும். உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால் அந்த உயர்வை பெற முடியும். அது எப்படின்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பால் என்ன விஷயம்லாம் மாறுதலாக ஏற்படும், எந்த விஷயத்தில் நன்மையை நீங்கள் கிடைக்க பெறலாம், இவ்வளோ நாள் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் விடை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால் பெற முடியும். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் நீங்கள் ஜாதக அமைப்பில் நல்ல ஒரு தீர்வை கண்டிப்பாக பெற முடியும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இறை வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி சிவபெருமான மனசார நினச்சிக்கிட்டு இந்த கோயிலுக்கு போக முடியாதவங்களாம் இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபடுவதால் நன்மைகளை பெறலாம். இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையோ ஒரு வேண்டுதலையோ நினச்சிக்கிட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த இறைவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு பண வர உங்களுக்கு ஏற்படுத்தவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமான் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நேயர்களே, நீதி தேவனாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அந்த சனி பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த கும்பம். நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்துக்குவீங்க. நீங்கள் எந்த ஒரு அநியாயத்தையுமே உங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, பொறுத்துக்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட பொருட்கள் மீது கவனமாக எப்போவுமே இருப்பீங்க. கும்பம் அப்படின்னு சொன்னாலே போகிறோம், அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. கும்ப ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும். மற்றவங்ககிட்ட நேசமாக நடந்துப்பீங்க. வெளிப்படையாகவும் பேசக்கூடிய கருணை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாக அந்த ராசி இருக்குது. பேராசை அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு இருக்காதுங்க. மற்றவங்களுக்கு உதவுவதற்கும் தயங்காமல் இருப்பீங்க. வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க. உங்களுக்கு பெரும்பாலும் பாருங்களேன், புத்தகம் வாசிக்கிறது எழுதுறது இது ரெண்டுமே ரொம்பவும் பிடிக்கும். உங்களோட லட்சியத்தன்மை ஒரு சிறப்பான குணம். உங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுலையுமே கவனமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, வேலையோ தொழிலோ வியாபாரமோ அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு கடினமாக உழைப்பை மேற்கொள்ளக்கூடியவங்க. சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க நீதித்துறையிலையும் சரி, நீதிபதியாகவும் சரி, இந்த ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் வணிகஸ்தர்களாக இருந்தால் சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களோட துறைகளில் எப்போவுமே நீங்கள் தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க. ஒரு இடத்துல படிக்கலை அப்படின்னு படிக்காமல் இருக்கிறவங்க கூட பாருங்கள், இப்போ படித்தவங்க தான் ஒரு பொறுப்பில் இருக்க முடியும், வேலைக்கு போக முடியும் இந்த கும்பராசி அப்படின்னு நினைக்கலாம். படிக்காமலாம் இருந்தால் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஒரு தலைமை பதவி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த அம்சங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் இந்த மாதத்தோட கிரக அமைப்பால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம்.
உயர்வான எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ராசியில் உள்ள ராகு பகவானுக்கு வக்ர நிவர்த்தி பெற்று குருவின் 9ஆம் பார்வை இப்போ அமையுது. குரு பகவானோட அருக்கருணையால் எல்லா செயலுமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையுமே ஆர்வம் அதிகரிக்கும். விரும்பியதை மன பலத்தால் அடைவீங்க. தடைகள் அகன்று எதிர்பார்த்த எல்லாமே சுப பலனை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல செய்தி உங்களை தானாக தேடி வரும். முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற தடைப்பட்ட சுப நிகழ்வு இந்த வாரம் சூப்பராக நடக்கும். இந்த மாதம் அமோகமான மாதம். வேலைக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எண்ணம் ஈடேறும், கனவு பலிக்கும். குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் வாழ்ந்தவங்களுக்குமே இப்போ குடும்பத்தோடு சேர்வதற்கான வாய்ப்பு அமையும். பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. மனதளவில் உற்சாகமாகவும் உடல் அளவில் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஒரு புது உற்சாக, தன்னம்பிக்கை இது எல்லாமே வரும். மன தடுமாற்றம், பய உணர்வு நீங்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். புதிய சொத்துக்களால் வாகன சேர்க்கை ஏற்படும். வாடகை வீட்டில் வச்சவங்க சொந்த வீட்டுக்கு மாறும் யோகமும் இருக்குது. உங்கள் தாயின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். விவசாயிகளோட மனக்கவலை நீங்கும். கடன் தொல்லை கட்டுக்குள்ளே வரும். இந்த மாதம் உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பணிகளை சரியாக செய்யுங்க. எல்லா வகையிலுமே உயர்வை கண்டிப்பாக அடைவீங்க. தொழில் தொடர்பான இழுபறியாக இருந்த விஷயம் இப்போது அந்த இழுபறி நீங்கி நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அரசோட ஆதரவால் மானியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. முக்கிய செயல்களில் நன்மை தீமை தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க. அப்படி முடிவெடுத்தால் நல்லதாக இருக்கும். போதிய பண வருமானம் இருந்தாலும் செலவு அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். வருமானம் வரும்பொழுது சேமிக்க தொடங்குங்க. இல்லைன்னா கடன் அடைக்க பாருங்கள். இல்லைன்னா இந்த எதிர்பாராத செலவால் பண இழப்பு நேரிடலாம். சேமிக்க தொடங்குறது நல்லது. கடன் அடைக்க பாருங்கள். இது இன்னும் ரொம்ப நல்லது. பண வரவு இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்துங்க. ஆடம்பரமாக செலவு பண்ணுறேன்னு பணத்தை வீணடிக்காதீங்க. அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்குமே எதிர்பார்த்த பதவி உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல்ல நிலவி வந்த தடை தாமதம் நீங்குது. பங்கு சந்தை ஆதாயம், இந்த பாலிசி முதிர்வு தொகையெல்லாம் கிடைப்பதற்கான யோகம் இருக்குது. பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் வரும். முன்னோர் சொத்துக்களை பிரிக்கிறதுல இருந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் பிரார்த்தனையை நிறைவேற்ற உகந்த ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. இது இன்னுமே வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்புங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமையில் செய்வதால் நன்மையை பெறலாம். ஏதாவது பிரார்த்தனை இருக்குன்னா அது பாருங்கள். இப்போ ஒரு காலகட்டம் வரும், திடீர்னு யாராவது வந்து வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காலகட்டம் இது. அப்படி வரும்போது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த மாதம் வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இதுவரை ஏற்பட்ட தொல்லை, தொந்தரவு நீங்கள் உங்கள் குலதெய்வம் அருளாசி வழங்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திலுமே நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். மனம் மகிழும்படியான நிகழ்வு ஒவ்வொன்றா இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் சொல்லப்போனால் இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுப்புணர்ந்து படிக்கணும். நீண்ட நேரம் எடுத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்ணால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச உயர்கல்வி பாடங்களை பெற முடியும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகரிக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பாலினத்திற்கிட்ட தேவையறிந்து பழகணும். தேவையில்லாமல் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் மூக்க நுழைக்காமல் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் வந்து கருத்து சொல்கிறேன்னு சொல்லி போய் சிக்கிக்காதீங்க. காதல் விவகாரங்கள், வம்பு வழக்கில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அதே போல் வெளிநபர்களால் குடும்பத்தில் குழப்பம் வரலாம். இதை புரிஞ்சுக்கோங்க. மனதை கட்டுப்படுத்தி இந்த தெரியாதவங்ககிட்ட பழகிறத தவிர்க்க பாருங்கள். 3ஆம் நபரோட ஆலோசனையை குடும்ப ரீதியாக எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்துக்காதீங்க. அது நிறைய பிரச்சனையும் பின்னடைவும் கொடுத்துரும். குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை குலைக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட மனம் விட்டு பேசுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் குருவு 3/10 அதிபதியான செவ்வாய் பார்க்கறது தான் குருமங்கள யோகம். அந்த யோகம் இருக்குது இந்த வாதம். அதனால் பெரும்பாலும்
கட்டுப்பாடு இல்லாமல் அலையக்கூடிய மனமும் கட்டுக்கு வரும். கவனமாக நீங்கள் செயல்பட்டால் போதும். எது நல்லது எது கெட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணால் எல்லாமே நல்லதாக நடக்கும். தொட்டது துலங்கும். சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு வாழ்க்கை, பண வருமானம் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்.